இவன் காலையில கிளம்பிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ண போறீங்க? இல்ல நான் சொல்றேன் கல்யாணத்துக்கு போறதையா மத்தவங்கள்ட்ட காட்டு என் தங்கச்சிட்டு நீ காட்ட வேண்டாம். நீ இங்க இருக்காத ஒரு நாள் நீ பெங்களூர் சென்னை போயிரு. அங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வீட்டுல எங்க தங்கிச்சு அதுக்கப்புறம் அந்த பையனை அட்வான்ஸ் ரெடி பண்ண டெட் பாடி நீதான். அவரோட லைஃப் அது. நீ பேசலாம், நீ பேச நான் 5 வருஷம் வெயிட் பண்ணேன். நீ ஏன்னா 4 வருஷமா லவ் பண்ணிட்டு சரி இன்னொரு வருஷம் 5 வருஷம் ஆயிரும். அப்ப ஈக்குவலா இருக்குல்ல. சைன் பண்றதுக்கு யாரும் யோசிச்சுட்டு நீங்களே பண்ணி கொடுங்க. அப்படி போய் பேசாம கூட்டம் சொல்ல அவன் கழுத்து மேல மிதிக்க சொல்ல ஓடி இருக்கோம். நீ என்ன गाइस உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எட்டி பார்க்க சொன்னல கரெக்ட்டா இருக்கு. எங்க பாக்குறீங்கன்னு நான் பாத்துட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம ஹாய் சொல்றீ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஹாய் गाइस. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிராங்க் பண்ண போறோம். அதுவும் உங்களை நாங்க மீட் பண்ணியே 3 மாதங்கள் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். அதுவும் ஷார்ட்ஸுமே ஒரு 2 months இல்லாம இப்ப இந்த 1 month தான் வந்து அன்ஷாஸ் அனுஃபால போட்டுட்டு இருக்கோம். அண்ட் ஃபுல் வீடியோ ஏன் போடுறது இல்லை அப்படின்னா நமக்கு யூடியூப்ல எகெயின் அண்ட் எகெயின் பக் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனாலதான் ஏன்னா வந்து நமக்கு ஒரு வியூஸ் உங்களுக்கு ஒரு வியூஸ்ன்னு காட்டுது. ஸோ அதனால வீடியோ ட்ராப் ஆகிறதுனால நம்ம போடாம இருந்தோம். பட் இப்ப அப்படி இல்லை, நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்தோம். ஆனா இப்போ 2.5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ சோ மச். சோ இன்னைக்கு நம்ம என்னோட பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்டே சொல்லிட்டல இவன் இப்படி பொண்ணு மாதிரி அலங்கரிச்சிருக்கான். எங்கடா நம்ம கூட ஒரு பொம்மை சுத்திக்கிட்டே இருக்கா. அந்த பொம்மையை காலம் தானே பாக்குறீங்க. அன்சா வந்து ஜிம்முக்கு போயிருக்கான். நம்ம அவனைதான் பிராங்க் பண்ண போறோம். இவளுக்கு வந்து இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நம்ம பிராங்க் பண்ண போறோம். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறான்னு சொல்லிட்டு அண்ணனா அவனோட ரியாக்ஷன் என்ன பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போய் கேமரா செட் பண்ண போறோம். அண்ட் வந்து இதுக்கப்புறம் நம்மளோடதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வரும். அப்படிதான் ஒரு டைம் சொல்றேன். பட் இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. கண்டிப்பா நாங்க வீடியோ போடுவோம். மறக்காம பாருங்க. போடுவடி பார்க்கலாம். ஓகே செட்டு முன்னால இங்க கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஃபுல்லா பிரைஸ் அடிக்க வச்சிருக்கோம். பக்கத்துல அந்த செடியும் வச்சிருக்கோம். அதனால கண்டே பிடிக்க முடியாது. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து அப்பதான் நீ டக்குனு ரெடி ஆயிட்டு அப்படியே வாங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். இல்ல என்ன நீங்க ரெடி பண்ணி விட்டுட்டீங்க. வந்து பைக் கேட்பாங்க எதுக்கு ரெடி ஆகிற காலங்கத்தாலே எங்க போற அப்படின்னு கேட்பாங்க. இல்ல சீட் போட்டு இழுக்கா ரெடி பண்ணல. டக்குனு சீட் போட்டு எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ ஒத்துக்கிற மாதிரி அதுக்கப்புறமா நான் ஒத்துக்கிற மாதிரி தான் பண்ணணும். இல்ல வச்சுக்க நான் உனக்கு ரெடி பண்ண மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு சந்தேகம் வந்து நம்ம ரெடி செட் பண்ணிக்கலாம். நீங்க உட்காந்து மேக்கப் பண்ணிக்கிறேன். நீங்க மேக்கப் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே டிஃபரெண்ட் தூங்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே இல்ல என்ன சொன்னீங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படி சொல்லிங்க எப்பவுமே 9 மணிக்கு வர்றவன் வீடியோ ரெக்கார்டு 6 மணி இல்லை. இப்போ 6 மணிக்கு போயிட்டாங்க. 9 மணி ஆக போகுது. சொல்ல மாட்டேன். தவிட்டு இருக்கிற நீ என்னடி உட்காந்து மேக்கப் போட்டு மெண்டல் தூங்கி எந்திரிச்சு இது எடுத்து கூட வைக்க மாட்டீங்களா? எந்திரிச்சோம். நீ என்னடா அந்த காலத்துல அந்த ஸ்டிப்ப நீதான் புடிச்சிட்டு நிப்பாங்க. காமெடியா சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டீங்கன்னா மேக்கப் போட்டு உட்காந்து போடி. இவன் காலையில கிளம்பிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு அது ஏன் கேக்குறேன் சொல்றி. முதல்ல இதெல்லாம் எடுத்து வைங்க பைத்தியங்களா. காலங்காத்தால இப்படியே தூங்குறது உட்காந்துட்டு என்ன போகும்பா என்ன சொல்றேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள போய் தூங்குதான் சொன்னேன். நீ 6 மணிக்கு எதுக்குடா லைட்ட போட்டு போற? ஆண்டி 6 மணிக்கு எந்திரிச்சு நான் எப்படி லைட்ட போட்டு போனேன்? நீ தான் நீ தூக்கத்துல போட்டு வச்சிருப்ப பைத்தியமே. நீ தான்டா லைட்ட போட்டு அதுக்கு பாலே இப்படி நான் 2 வருஷம் கூட என்னடா பாடு டைம் ஆச்சுல. நீ கிளம்படி. எங்க கிளம்பு? யாருக்கு?
அதெல்லாம் கல்யாணம் பண்ண போறோம் நம்ம. கல்யாணம் பண்ண போறீங்க? இல்ல நான் சொல்றேன் கல்யாணத்துக்கு போறீங்க அதுக்குதான் கிளம்பிட்டேன். யாரு கல்யாணம்? நானும் இல்ல நான் போய் வைக்கிறேன். ரெண்டுக்கு தானே கல்யாணம், நானும் போயிட்டு வரேன். அவ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜா? யாருக்கு? எனக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன் பையா, இதுக்கு மேல என்னால முடியாது. என்னடி முடியாது உனக்கு இதுக்கு மேல? என்ன உனக்கு கல்யாணம் அடிக்கலாம் காமெடி பண்ணிட்டு இருக்க சரியா? நான் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால எப்படி கல்யாணம் பண்ணுவோம்? அவ லவ் பண்றது இப்பதான் என்கிட்ட சொன்னான். அதுக்குதான் லவ் பண்ண சொன்னாங்கன்னா அப்புறம் புடிச்சு மண்டகாண்டு நீ குடுத்துக்கிற வைக்க மட்டும் கிளம்பி தெரியுமா? நான் அப்படியே எதுக்கடி லவ் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க் எடுத்துக்கு, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். பையா நீங்களும் லவ் மேரேஜ்? எங்களுக்கு ஒரு வயசு வந்துச்சு, அப்ப நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் சரியா? அது எங்களோட சிச்சுவேஷன். இப்ப மைனர் ஆயிட்டேன், மேஜர் அது மேஜர் ஆயிட்டேன். சம்பவம் பையனை சீரியஸா பேசிட்டு இருக்க பையா, கல்யாணம் பண்ண போறோம். அவ சர்டிபிகேட் வெச்சுட்டாடா அந்த ஃபைல்ல. என்ன ஃபைல்ல? அதெல்லாம் நான் முன்னாடியே கொண்டு போய் கொடுத்து ரெடி ஆயாச்சு. எல்லாமே 10 மணிக்கு எனக்கு கல்யாணம். அதுக்குதான் இப்ப மேடம் இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கா. நான் அதுக்கு அப்படியே சப்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்க பையாட்ட, நான் பேசிக்கிறேன். நீ பேசுற, நீ என்ன பேசுற? இல்ல ஜாஸ்தி நம்ம கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா அப்புறம் மெண்டல் மாதிரி நீ அவளை என்னெல்லாம் அழகுபடுத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கியா கல்யாணம் பண்ணி போறீங்க? மேக்கப் ஆர்டிஸ்டா நீ அது மத்தவங்கள்ட்ட காட்டு, நினைச்சிட்டு நீ காட்டணும் சரியா? உன் தங்கச்சி எனக்கும் தங்கச்சி தானே, நீ முடிவு என் தங்கச்சி உனக்கு எப்படி தங்கச்சி ஆகும்? நாத்தனார் தானே. சரி நாத்தனார் நான் சப்போர்ட் பண்றேன். நாத்தனாருக்கு நீ என்ன சப்போர்ட் பண்ற? என்ன வழியாகி போடுவியா கல்யாணம் பண்றதுக்கு? அட இல்லடா, அவங்களுக்கு அந்த பையன் பிடிச்சிருக்காம உங்க வீட்டுலதான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, அப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா பேசணும். அதை விட்டு மட்டும் நீ பாட்டுக்கு கிளம்பி போறேங்கிற. யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. நீ கல்யாணம் பண்ணாட்டே அவங்க வீட்டுல பெரிய பிரச்சனை. உள்ள போடி. நான் கல்யாணம் கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ண போயிருவேன். வெளிய மழை வந்துட்டு இருக்கு போடி. மழை வந்து என்னமோ இன்னைக்கு மழையே புயல் கல்யாணம். மழை வந்துச்சுன்னா நல்ல சகுனண்டி, அந்த மழையே உன்னை வாழ்த்துதுடி. சரி பையா நீ அவளுக்கு இது பண்ணிருக்க. அதுக்கு இல்ல அந்த பாவம் அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு யாரு சொல்றது? பாவம் பாவம் இருக்கிற அஞ்சா நமக்கு தெரியாம போயிட்டான்னு சொல்லி நம்ம தூங்கிட்டு இருந்தோம், அந்த டைம்ல எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கும். பாவம் நீ இங்க இருக்காது, ஒரு நாள் நீ பெங்களூர் சென்னை போயிரு. அங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வீட்டுல எங்க தங்கிச்சு அதுக்கப்புறம் அந்த பையனை அட்வான்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ண. முதல் டெட் பாடி நீதான். முதல் டெட் பாடி வேணா நான் சத்தியமா குடும்பத்துக்கு சொல்லி கொடுத்துருவேன். நீதான் எல்லா வேலையும் பண்ண. என்ன சொல்லி காது போடுவாங்க போடி உள்ள. ஓ ஒரு பையன் லவ் பண்ணா குடும்பமே சேர்ந்து கல்யாணம் பண்ணிருப்பீங்க. பண்ணி வைக்க மாட்டீங்களோ? நீ போயிரு அப்ப போடு. நான் என்ன சொல்றேன் பேசலாம் பெஸ்ட் போ. பையா ஒரு வருஷமா நாங்க பாக்கிட்டு பேசிட்டு அஞ்சா அந்த பையன் நல்ல பையன் தான் அஞ்சா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அந்த பையன் நீ பேசுற? ஆமா இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அப்ப எனக்கு கொழுந்தனா இருந்தா கொழுந்தனாரா இருந்தா நம்ம பேசிக்கலாம். வேலைக்கு மட்டும் போ. ஃபர்ஸ்ட் உள்ள போ. பையா நீங்க கல்யாணம் ஓடி போய் ஃபர்ஸ்ட் Dress எல்லாம் அடிச்சு போடுங்க. 2 பேரும் உள்ள ஓடி போ. ஒரு நிமிஷம் இரு, அவளோட லைஃப் அது. நீ என்ன பேசி நல்லா பசி எடுக்குது. ஃபர்ஸ்ட் நீ போய் ஏதாவது சாப்பிடறதுக்கு ரெடி பண்ண. அதை விட்டும் போட்டு 2 காமெடி பண்ணிட்டு தான் அடிச்சு போடுங்க சார். நீ உள்ள போயிரு ஒழுங்கா போ. வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன் சார். நீ இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? போடி உள்ள போ. அவளுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், நீ போடி. என்ன எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் நம்மளும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவோம். உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க, இவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பண்றது? நீ பேசலாம். நீ பேசி ஒத்துக்க வைக்கலாம். இதுக்கு மேல என்ன பேசு? நான் 5 வருஷம் வெயிட் பண்ணேன். நீ என்ன 4 வருஷம் லவ் பண்ணி 4 வருஷமா லவ் பண்ணிட்டு சரி இன்னொரு வருஷம் 5 வருஷம் ஆயிரும். அப்ப ஈக்குவல் ஆயிருக்குல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி உனக்கு முடியாது. அவதான் மேஜர் ஆயிட்டாங்க. உங்க பாதி காப்பாத்தி கிளிப்பா. இப்ப போனாதானே அவங்க அந்த சர்டிபிகேட் எல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி 12 மணி ஆகும். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம்
நான் சொல்றது கேளுங்க பொறுமையா. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ண போறேன். அப்புறம் வீட்டுல பொறுமையா பேசி ஒரு ஏய் நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி எங்கேயோ ஓடிட்டு போய் யார் சொல்றானா நாங்க ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறேன், சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கட்டும். ஏன்னா வீட்டுல அப்புறம் நீங்க பேசி எல்லாத்துபடி கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவன் வந்து ஒரு சரி வா நானே வரேன். சைன் பண்றதுக்கு யாரும் யோசிச்சுட்டு இருக்க, நீங்களே பண்ணி கொடுங்க. அப்படி போயிரு பேசாம. ஏன் சும்மா சும்மா தட்டி இருக்க வலிக்குன்னு சொல்லிட்டு சும்மா அடிச்சுட்டே இருக்கேன். நம்மளுக்கு இதே மாதிரி சைன் போடணும்னு நம்ம எத்தனை பேர் கொடுக்குறோம், நம்ம அந்த நிலைமையில தானே வந்திருக்கோம். இப்ப மட்டும் எப்படா இது அது என்ன இவன் லவ் பண்ணும்போது மட்டும் இப்போ லவ் பண்றான் அவனுக்கு உனக்கு புரியாது மெண்டல் மேல பேசுவா. ஒரு பொண்ணு பையனும் ஒரு பொண்ணு பையனும் முடியாது என்னால முடியாது, எனக்கு என்ன கல்யாணம் பண்ணிதான் சேர்ந்து பேசி